பிரைஸ் தி லார்ட். என் பேர் மேகி. நான் வந்து நெய்வேலிலேருந்து வரேன். என் 2023 கல்யாணம் ஆச்சு. எனக்கு பிசிஓடி இருக்கிறதுனால என்னால் கன்சீவ் ஆகவும் முடியல. தொடர்ந்து டேப்லெட்ஸ் ஊசிலாம் போடணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்கே 2024 ஃபெப்ரவரி மந்த் நைட் விஜிலுக்கு வந்திருந்தேன். வந்து செரிக்கோ ப்ரேயர் அப்புறம் கன்ஃபெஷன் முடிச்சுட்டு ஸ்மைலிங் ஜீசஸ் ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ரோசரி நானும் என் ஹஸ்பண்டும் சொன்னோம். வெரி நெக்ஸ்ட் மந்த் மார்ச்லேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். பிரைஸ் தி லார்ட். கன்சீவ் ஆகி ஒரு 6 months வர ஸ்கேன் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. என்னோடய 9th month கரெக்டாக 38 வீக் எண்ட் ஆகிற டைமில் எனக்கு க்ரோத் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் குழந்தையோட வளர்ச்சி 6 மாதத்துலேயே தடையாயிடுச்சு. ஆனால் குழந்தைக்கு போகிற ஊட்டச்சத்து, பிளட் ஃப்ளோ எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தை ஏன் வளரவே இல்லைன்னு தெரியல. மைக்ரோ கெஃபாலி இருக்குது, பாப்பாவுக்கு தலை சின்னதாக இருக்குது, மூளை வளரலன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவள் ஃபுல் டேர்ம் பேபி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எல்லா ஊருக்கு தான் ஃபோன் பண்ணி அழுதேன். சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இது எல்லா ஊர் மண்ணில் கிடச்ச ஆசீர்வாதம் குறைவானதாக இருக்காது, நிறைவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. நவம்பர் 6 பாப்பா பிறந்து 1 வீக் ஹாஸ்பிட்டலே வச்சு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாமே நார்மல். பாப்பா ரொம்ப நார்மலாக இருக்கிறா. 1.5 years ஆகுது, நல்லா விளையாடுறா. தேங்க்யூ ஜீசஸ். என் பெயர் அற்புத மேரி. நான் முண்டியம்மன் நகர் பங்கிலிருந்து வரேன். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. என் கால் முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணு. அந்த புண்ணோட நான் நைட் ப்ரேயருக்கு வந்தேன். அந்த காலெல்லாம் மடக்கவே முடியலை. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், இந்த புண்ணு வந்து நான் டாக்டர்கிட்டே போகாமல் எனக்கு குணமாகணும்னு. ஆண்டவர் வந்து ஒரு சிறிய ஆயில்மெண்ட் மூலமாக, ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா என் காலை என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரியல. ஆனால் எனக்கு பூரண சுகம் கிடைத்து இந்த கால் குணமாகி இன்றைக்கு நைட் ப்ரேயருக்கு வந்திருக்கேன். உமேதா எலிசபெத் என் பேர். நான் வாடம்பேட்டை பங்குலேருந்து வர சென்ட் ஜூட் சர்ச். நான் மே 2025 வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ ஃபாதர் வந்து அந்த நைட் விஜின் அப்போது வந்து ஒரே ஒரு கருத்துக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் பொண்ணு பேக் பெயினில் ரொம்ப பெயினாக இருந்ததுனால டாக்டர் எதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து ப்ரேயரில் வச்சுட்டு போனேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் என் பொண்ணு பேக் பெயினை பற்றி எதுவுமே சொல்லலை. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் பேர் ஜோஸ்ஃபின். நான் ஃப்ரம் ஃபாத்திமா பங்கு, பாண்டிச்சேரி. 4 வருஷமாக என் பையனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தேன். எதுவும் அமையவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து இங்கே ரிட்ரீட்காக, மேரேஜ் ரிட்ரீட்காக நான் வந்தேன். ஃபாதர் எங்களை ப்ளெஸ் பண்ணி அனுப்பிச்சார். அதே மே மாதம் ஒரு நல்ல எனக்கு மருமகளாக கிடைச்சா. அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க. இந்த வருஷம் February 16 அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. என் நேம் வந்து அருள்சாமி. ஒன்று வந்து என் பொண்ணுக்கு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா வயிறு வலி அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது அது சிவியர் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது. நான் ஒன்று மட்டும் வேண்டியிருந்தேன், இது சரியாயிடணும். அப்படி இல்லை கடவுள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செத்தன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுநாள் காலையில் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 1.5 வருஷமாக அந்த பொண்ணு வந்து என் பாப்பா வந்து இப்போ நல்லா இருக்குது. கடந்த 7 வருஷமாக ஒரே லெவலில் சேம் லெவலில் இருக்கேன் என்னுடைய கம்பெனியில். நான் நிறைய ட்ரை பண்ணி கிடைக்கிற மாதிரி வந்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டு 3 monthsக்கு முன்னால் என்னோடய மேனேஜ்மெண்ட் வந்து கூப்பிட்டு முடியாது போல் இருக்குது, வெளியில் ட்ரை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட ரொம்ப ப்ரே பண்ணி இதுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேல இப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமேல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் எடுத்து ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ வந்து திங்கக்கிழமை மண்டே ஈவினிங் வந்து எனக்கு யார் வந்து நீ வெளியில் ட்ரை பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மேனேஜ்மெண்ட்டு அவங்களே எனக்கு கூப்பிட்டு இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஆனி ரிச்சர்ட் மேரி. யூகேலேருந்து வந்திருக்கேன். January 2025 ஃபஸ்ட்டு நைட் விஜில் இங்கே நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த மாதமே UK NHSலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அவங்களாவே வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. லிங்கன் டீச்சிங் சென்டரில் சீஃப் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்ட்ன்ற ஒரு நல்ல பதவியில் 14 வருடத்திற்கு அப்புறமா ஆண்டவர் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தார். என் பேர் கேத்ரின். நான் TG அண்ணா நகர் அம்பத்தூர்லேருந்து வரேன்.
ஏப்ரல் மந்த்லேருந்து ஃபாதரோட நற்கருணை ஆராதனை டெய்லியும் வீட்டில் பார்ப்பேன். நவம்பர் மந்த் என்னோடய வேலையில் விட்டுட்டேன். வேலைக்காகவும் என் தம்பிக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். என் தம்பிக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அவன் பிபிஓவில் ஒர்க் பண்ணால் 2000க்கு மேலே கிடைக்காது. ஆனால் இந்த தடவை என் தம்பிக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு 5000 ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க லாஸ்ட் மந்த்து தான். அதனால் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அமேசானில் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறார் வேர் ஹவுஸில். அவரோட ஷிஃப்ட் வந்து 1:30 to நைட் 12:30 2:30 இருக்கும். நைட் நான் தனியாக இருக்கேன், எனக்கு குழந்தைங்க கிடையாது. ஸோ நான் பயந்துட்டு இருப்பேன். ஹஸ்பண்ட் ஷிஃப்ட் மாற்ற சொன்னால் மாற்றலை. சரின்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏசப்பா நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்கன்னு. லாஸ்ட் மந்த்லேருந்து என் ஹஸ்பண்டோட ஷிஃப்ட் வந்து 11:30 to 10:30. ஸோ அதுக்காகவும் கோடி நன்றி. லாஸ்ட்டாக என் ஜாபுக்காக ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தேன். அப்போ ஃபாதர் வந்து 4 பேருக்கு நிரந்தரமான வேலை தராங்க அப்படின்னு சொன்னார். கிடச்சிருக்கு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் மெர்சி. நம்ம மார்ச் மாதம் வரும்போது ஃபாதர் சொன்னாங்க ஒரு கருத்துக்காக வேண்டிக்குங்கன்ட்டு. அப்போ என் மகன் வந்து நைட் டியூட்டி பார்த்துருந்தா அவளுக்கு டே டியூட்டி கிடைக்கணும் ஆண்டவரேன்ட்டு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஏப்ரல் மாதம் கிடையாது, மே மாதம் ஃபாதருடைய வெளிப்பாட்டில் 18 பேருக்கு மாற்று வேலை தந்து கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதில் என் மகளுக்காகவும் நான் கிளைம் பண்ணியிருந்தேன். ஜூன் மாதம் என் மகளுக்கும் அந்த டீமில் உள்ள எல்லாருக்குமே டே டியூட்டியாக மாற்றி கொடுத்தாங்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் பாருங்களேன், இந்த வெளிப்பாடுகள் வரும்பொழுது கிளைம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ ஒரு மர்சி அப்படின்ற ஒரு பேரை கூப்பிடும்போது இங்கே 100 பேர் இருப்பாங்களே, அது என்ன இல்லை நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் தான். நீங்கள் நம்பிக்கையால் வாங்குங்க. கடவுள் கொடுக்குறாரு, பேரை கூப்பிடுறாரு, அது வேறு மர்சியாக இருந்துட்டு போதும். ஆனால் ஆண்டவர் என்னுடைய பெயரை கூப்பிட்டார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். என் பேர் மேரி, வியாசார்படி ஆறுதல் மாதா பங்குலேருந்து வரேன். எனக்கு வந்து 3 வாட்டி வயிறு வலி, ஒரே வயிறு வலியாக இருந்தது. போய் அது என்ன தான் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது எனக்கு ஸ்கேன் எடுக்கும்போது ஃபாதர் சொல்லி கொடுத்த ஜபம் நேலேற்று மாட்டும் பரிசுத்தாவிய நேலேற்று மற்றும் அந்த ஜபத்தை சொல்லிகிட்டே தான் ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேன் பார்க்கும்போது எதுவும் இல்லைன்னாங்க. ஆனால் அந்த எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து கல் இருக்குதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இவ்வளோ ஜபம் பண்ணியும் இது மாதிரி இருக்குதுன்ட்டு. அப்புறமா பார்த்தா அது 1.2 cm தான் இருந்தது. அங்கங்கே 8, 11, 7 இருந்தது. எனக்கு 1 ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருந்தது. என்னுடைய பெயர் ஜெயபிரகாஷ். நான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரேன். என்னுடைய மனைவியோட பெயர் அருள் டயானா. நாங்கள் ஒரு 3 சாட்சி, 3மே எனக்கு எல்லா இரவு கண்விழிப்பு தியானத்தில் வந்தது பிறகு நடந்தது. இந்த முதல் சாட்சி வந்து என்னுடைய சொந்த அத்தான், என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அவங்களுடைய எந்த ஒரு அதை திருப்பி தரக்கூடிய எந்த சூழலும் அமையாத நேரத்தில் நாங்கள் அதன் மேலே நாங்கள் ஒரு பெரிய ப்ரேயர் வச்சுருந்தோம். நிறைய பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ண சூழல் வந்துச்சு. அப்போ நாங்கள் இங்கே 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நான் வந்திருக்கும்போது ஃபாதர் வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த ஒத்த கருத்துக்காண்டி ஜெபிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அவருடைய பெயரை நான் சொல்லி இந்த கருத்துக்காக நான் ஜெபித்தேன். அந்த நேரத்திலேயே, அந்த ஜெபிக்கிற அதே நேரத்திலேயே ஆண்டனி என்பவரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 4வது நாளே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பர்சன் எனக்கு ஒரு சின்ன ஒரு கடவுள் என்கிட்ட உந்துதல் பண்ணின்னு ஒரு ஏரியாவுக்கு நான் நுழையிறேன், என்கிட்ட அவர் கண்ணால் மாட்டிட்டார். ஸோ இப்போ எங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிருச்சு. 2வது சாட்சி வந்து ஒரு நைட் ப்ரேயரில் வந்துட்டு ஃபாதர் வந்து ஒரு தடவை எங்களுக்கு போன செப்டம்பரில் டயனா என்பவரை கடவுள் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னார். அதோடைய நாங்கள் ஏற்கனவே திருமணத்துக்குரிய காரியத்துக்கு நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். குழந்தையை தயாரிக்க காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஃபாதர் நாங்கள் இடையில் பார்த்துருந்தோம். ஃபாதர் எங்களுக்கு சொன்னாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் குழந்தையோடு வருவீங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து 2வது முறை சுகப்பிரசவத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். அப்பவும் ஃபாதர் எங்களுக்கு ஜெபத்தில் இருக்க நேரத்தில் வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி கடந்த 22 வெள்ளிக்கிழமை அவங்களால சுகப்பிரசவம் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு மருத்துவர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறமும் அந்த வளாகத்தில் முழுவதும் நான் வந்து ஜெரிக்கோ ப்ரேயர் பண்ணேன். அந்த இரவு ஃபுல்லாகவே தூய ஆவியானவரே நிலையிலிட்டு மாற்றுங்கிற நாமத்தை நான் திரும்ப சொன்னேன். அந்த இரவு முழுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஃபாதர் வந்து கடைசி கன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி நாங்கள் எங்களுக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சிலன் பாருங்களே, மொபைலில் வந்து சாட்சியங்கள் சொல்லிடுறேன் சீக்கிரமாக.
எனது பெயர் மார்க்ரெட் சூலை, சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச். அட்டெண்டட் December 29, January 1 உள்ளிருப்பு தியானத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. We used to pray word of God, ஜெபமாலை. அங்கிருந்து சொல்லி கொடுத்த இறை வார்த்தை ஜெபமாலை இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் போன பிறகும் லெஃப்ட் சைடு கழுத்தில் இவங்களுக்கு ஒரு கட்டி இருந்தது, அது வீக்கம் ஏற்பட்டு வலியும் இருந்தது. டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க, ஸ்கேன் டெஸ்ட்டு மெடிசன் எல்லாமே. ஆனால் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒன்று தான், இங்கே இந்த தியானத்துலேருந்து வாங்கிட்டு போனேன் ஹோலி ஆயில். அந்த ஹோலி ஆயிலை போட்டு தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும் சொல்லி அந்த இடது புறம் அவங்களுடைய கழுத்தில் இருந்த கட்டியில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஷி வாஸ் ஹீல்டு கம்ப்ளீட்லி. ரெண்டாவது திவ்யா, தூத்துக்குடியிலிருந்து கண்டினியூஸ்லி வாட்சிங் எலாவூர் டிவைன் மர்சி யூடியூப். மெனி ஆப்ஸ்டக்கல்ஸ் இன் ஃபைண்டிங் அ லைஃப் பார்ட்னர், ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முடிவு செஞ்சாங்க, என்னுடைய திருமணமும் ஒரு சாட்சியமாக இங்கு வாசிக்கப்பட வேண்டும் என்று. 2024 மார்ச் மாதம் தவக்கால தியானத்துக்காக சின்ன கோயிலில் போயிருந்த பொழுது இவங்க பிளஸ்ஸிங்காக இங்கே வந்திருக்கிறாங்க. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போன பொழுது 2026, அதாவது 2 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய மாமா இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாரு. தியானம் முடிஞ்சு போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்காக கிஃப்ட் வாங்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அவர் வாங்கிட்டு போனது இந்த ஸ்மைலிங் ஜீசஸோடைய ஃபோட்டோ வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். கொடுத்த அன்னைக்கு 2 அதிசயம் நடந்திருக்கு. ஒன்று, அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாக அந்த உள்ளூரிலே டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக. ஆனால் மாமா இங்கே ஜெபம் முடித்து உள்ளிருப்பு தியானம் முடிஞ்சு ஆண்டவர் கொண்டு போய் வீட்டுக்கு போகும்பொழுது முதல் அதிசயம், ரொம்ப வருஷமாக தடையாக இருந்த ப்ரமோஷன் அம்மாவுக்கு ஆர்டர் வருது. ரெண்டாவது, மகளுடைய திருமணம், அதனுடைய நல்ல ஒரு அலையன்ஸ் வந்துச்சு. அவங்களுடைய இன்விடேஷன் கார்டு அவங்க அனுப்பி தந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இன்விடேஷனில் நம்ம இங்கே தியான மையத்தில் சொல்கிற அது போட்டிருக்காங்க, ஐ எம் இன்வைட்டிங் யூ ஃபார் மை வெட்டிங்னு போடலை, வெட்டிங் இன்விடேஷன் கிடையாது, திருமண அருட்சாதனத்தினுடைய விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு தான் அந்த கார்டில் இருந்தது. திருமண அருட்சாதன சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமனி இன்விடேஷன், அழகாக இருந்தது. 3வது சாட்சியம், லூசி பிரேமா அப்படின்றவங்க இந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருந்தாங்க. ஆவடி சென்ட் ஆண்டனி சர்ச்சிலேருந்து ஒரு 3 சாட்சியம் தந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலம் விற்று போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாதி நிலம் விற்றுட்டாங்க. ஒரு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இங்கே ஒரு ஆர்டர் வருது, அந்த இடத்த விற்கக்கூடாது, மீதி பாதி நிலத்தினால அவங்களால விற்க முடியலை. விற்க முடியாததுனால வீடு வேலை அப்படியே பாதியில் நின்று போச்சு. அப்படி தான் ஃபெப்ரவரியிலேருந்து நைட்ரஜலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஃபெப்ரவரியில் அவங்க வந்த பொழுது அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எட்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தடையாக இருந்த அந்த நிலத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் 2 மாதமே இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த காசை வச்சு திரும்ப அவங்களுடைய வீடினுடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது சாட்சியம் அவங்களே சொன்னது, அவங்களுடைய தோழி லாவண்யா 11 வருஷமாக நிரந்தர வேலைக்காக ஜெபிச்சிருந்துருக்கிறாங்க. 11 வருஷமாக. முதல் டைமாக 2025 டிசம்பரில் நைட்ரஜலுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி சாட்சியங்கள் பெரும்பாலும் நிரந்தர வேலையை குறித்தே இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய வேலையை குறித்து, நிரந்தர வேலையை குறித்து, பிள்ளை பிறப்பை குறித்தெல்லாம் இருந்துச்சு. அவங்க அன்றைக்கி வந்தபோது டிசம்பர்லையும் இதே மாதிரி நிரந்தர வேலை, மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபித்து சென்றோம். இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் 11 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய அந்த பணி நிர்ணயம் செய்யப்பட்டது மட்டும் கிடையாது, 2026 தான் அவங்களுக்கு அந்த ஆர்டர் வருது. அந்த ஆர்டரில் அவங்களுடைய சம்பளம் எங்கேருந்து வருதுன்னா 2018 வருது. வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அவங்களுடைய சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது. நன்றி சொல்லியிருக்கிறாங்க. 3வது இவங்களை சொன்ன சாட்சியம், அதாவது யார், லூசி பிரேமா, அவங்களுடைய கணவருடைய காலில் ஒரு புண் இருந்துச்சு, சரியாக வேண்டும் என்றால் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்க வேண்டும்னே டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பைபாஸ் சர்ஜரி கேட்டிருக்கிறாங்க. இவ்வாறு நீக்குவதற்கு பைபாஸ் சர்ஜரி தான் பண்ண வேண்டும் என்றார்கள். மிகுந்த மன உளைச்சல். ஆனால் நிறைய ஜெபத்திற்கு பிறகு, நைட்ரஜலெல்லாம் ஒப்பு கொடுத்த பிறகு டாக்டர் சொன்னாங்க, ஆப்ரேஷன் கூட வேண்டாம், மெடிசனில் இது சரி பண்ணிடலாம். அடுத்த சாட்சியம் யாகுல மேரி, அவங்களுடைய மகன் பிரவீன் தாமஸ். கனடா சென்ற என் மகன் attended many interviews, first level to final level வரை அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனல் லெவல் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடும், பாஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஒரு நாள் பையன் இவங்களை கூப்பிட்டு வியாகுல சாமி அப்பாவை கூப்பிட்டு அழுகுறான். அப்பா நான் திரும்ப வந்துடுவான்னு கூட கேட்குறான். அப்போ அப்பா சொன்னார், டிசம்பர் வர பாருடா, உனக்கு வேலை கிடைக்கலாம், ஜனவரியில் டிக்கெட் போட்டு வந்துடு அப்படின்ட்டார். ஜனவரிக்காக டிக்கெட் போட்டுட்டான். போட்ட பிறகு அப்பா இங்கே நைட்ரஜலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆன் த லாஸ்ட் டே ஃபாதர் வாஸ் இன்னர் ஹீலிங் ரெட்ரீட்டுக்கு வந்தார் செப்டம்பரில். கடைசி நாள் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. ஆத்திச்சுவடி அப்படின்ற ஒரு வார்த்தையை ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க அப்பாவுடைய மனசில் வந்தது, நான் பைபிள் வாசிக்கணும்னு. அன்னையிலேருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார் செப்டம்பர் மாதம்.
அக்டோபர் மாதத்தில் பையன் கூப்பிட்டு சொல்கிறான், கனடாவில் KPM4 அப்படின்ற ஒரு கம்பெனியில், அப்பா நல்ல ஒரு கம்பெனி, நல்ல வேலை கிடச்சிடுச்சு. அது மட்டும் கிடையாது, விதின் 3 மாதம் அப்பா கிட்ட பையன் அக்டோபரில் கிடச்ச வேலை இப்போ ஜனவரி பிப்ரவரியில் அப்பா கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா டெலாய்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி டொரண்டோவில் நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கிறான். அப்பா அவனுடைய ஜெபம் மகனுக்கு ஆசீர்வாதம். 5வது சாட்சியம், அம்மலா ஜோக்கிம் மொளச்சூர், சென்ட் ஜோசப் சர்ச். போன வருஷம் உடம்பில் ஒரு கட்டி இருந்துச்சு. இவங்களுடைய அக்காவும் கேன்சர் கட்டியால் தான் இறந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஒரு பயம் இருந்திருக்கு இவங்களுக்கு. ஆனால் இது இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய மகனுடைய திருமணம் நெருக்கமாக வந்துக்கிட்டதுனால என்னுடைய நோய் ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லி அம்மா யாருக்கிட்டையுமே சொல்லலை. கல்யாணமாகி மருமக வந்திருக்கிறா. மருமக ஒரு டாக்டர் மருமகள். டாக்டர் மருமக கிட்ட இதை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரு கட்டி இருக்குது. மருமக உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பயப்பட வேண்டாமா, அது உங்களுக்கு கொழுப்பு கட்டி தான், கேன்சர் கட்டி இல்லை அப்படின்ற பெரிய ஒரு ஆறுதல். அடுத்த சாட்சியம், ஷர்மிளா, பிராட்வே ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச். எங்களுடைய பையனுக்கு கண்டினியூஸாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இங்கே நல்ல ஒரு அட்மிஷன் கிடச்சிச்சின்னு சொல்லி சாட்சியம் சொல்கிறாங்க. 7வது மரிய செரோன்மணி, தஞ்சாவூர்லேருந்து. ரெகுலராக யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க. அண்ணனுக்கு ஒரு நாள் நெஞ்சு வலி வந்துச்சு. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. மைல்டாக ஒரு பிளாக் இருக்குது, அதனால் இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ணுங்கள், அவரை அஞ்சியோவுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அன்னைக்கு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, இல்லை டாக்டர் நாங்கள் போயிட்டு வரோம், ஏன்னா எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பத்திரமா கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்திருக்கிறாங்க, டோக்கன் எடுத்துருக்கிறாங்க. டோக்கன் எடுத்த பொழுது மத்தியானம் 1:30 மணிக்கு தான் டாக்டரை பார்க்க முடிஞ்சுது. டாக்டரை பார்த்தபோது டாக்டருக்கு ஒரு கோவம், ஏன்னா நேற்று அட்மிஷன் போடாமல் போயிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறார், என்னால் பார்க்க முடியாது, இவரை வேறு எங்கேயாவது கொண்டு போயிடுங்க. அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அந்த டாக்டர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறார், மைல்டாக ஒரு பிளாக் இருக்குது, ஆனால் அஞ்சியோலாம் பண்ண வேண்டாம், அவருக்கு மெடிசன்லேயே சரி பண்ணலான்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரம், இந்த ராத்திரி முழுவதும் இவங்க ஜெபிச்ச ஜெபம் டிவைன் மர்சி சாப்லெட் இறையிறக்கத்தின் ஜெபமாலையும் அண்ணனை ஒப்பு கொடுத்து தூய் ஆவியே நெளிட்டு மாற்றும், தூய் ஆவியே நெளிட்டு மாற்றும்னு கண்டினியூஸாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நேற்று டாக்டர் சொன்னது உண்மையாக தான் இருந்திருக்கும், ஆனால் ஜெபம் என்னுடைய அண்ணனை குணப்படுத்தியது. அடுத்தது ஒரு திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக செயின் வாங்கியிருந்தாங்க. அந்த செயின் 25 வருஷமாக பேங்கில் வச்சதே கிடையாது. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் சூழ்நிலையால் இவங்களுக்கு பேங்கில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. 1.5 மாதமாக அந்த செயினை திரும்பி பேங்கிலேருந்து மூட்ட முடியல. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய 25th வெட்டிங் ஆனிவர்சரி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் ஆனிவர்சரியுடைய முந்தின நாள் பேங்கே கூப்பிட்டு உங்களுடைய செயினை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அந்த வெட்டிங்கினுடைய அடையாளம் தாலி அவங்களுடைய கழுத்தில் இருந்துச்சு. 9வது சாட்சியம், ஹெலன் ஃப்ரீடா, கொமாரபாளையம், ஈரோடு. மே 14 to 17 வரை இங்கே ஒரு தியானத்துக்கு ஈரோடுலேருந்து ஒரு 30 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. தியானம்லாம் முடிஞ்சு அவங்க காலையில் தியானம் முடிஞ்சு இங்கே கிளம்பியிருக்கிறாங்க. ஈரோடு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கிருந்து ஒரு 45 நிமிஷம் இருக்குது இவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில் இவங்களும் ஃப்ரீடாவும் இவங்க கூட வந்த சித்தியும் இவங்களை கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசர் சபீனா அப்படின்றவங்க 3 பேருமே நிற்கும் பொழுது இந்த சபீனா அப்படின்றவங்களுடைய வாய் கோணலாக போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு பயந்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ இவங்களுக்கு ஞாபகம் வந்தது, இந்த உள்ளிருப்பு தியானத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்த ஜெபம் தூய் ஆவியே நெளிட்டு மாற்றும் இவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இவங்களுடைய வாய் சரியாயிடுச்சு. மறுநாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்துலேருந்து அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போகவே முடியாது, பயந்துட்டாங்க. ஆனால் அந்த ஜெபம் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் நோயிலிருந்து விடுதலைக்காகவும் காரணமாயிடுச்சு. அடுத்தது கலையரசி, அசோக் நகர் மத்தியாஸ் சர்ச். இந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருந்தாங்க மே 28 to 31 வரை. அவங்களுடைய மகளுக்கு இருந்த நீண்ட கால அடுக்கு தும்மல் அது சரியாயிடுச்சு. 2 இவங்களுடைய ஷோல்டர் பெயின், கலையரசியினுடைய ஷோல்டர் பெயின்லேருந்து விடுதலை கிடச்சிடுச்சு. 3 8 மாதமாக இவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது கலையரசிக்கு. இங்கே வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆனால் வேலை எதுவுமே தேடவே இல்லை. ஆனால் 8 மாதத்துக்கு முன்னால் வேலை செஞ்ச அதே கம்பெனியில் இந்த மேனேஜர் கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு. 11 மரியராஜ், சென்ட் தாமஸ் மவுண்ட்டிலிருந்து. இவங்க சென்ட் ஆண்டனி ஸ்கூல் எக்மோரில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 4 வருஷமாக இவங்களுடைய ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் கிடச்சதே கிடையாது. அப்போ இந்த ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்கூலுக்கு.
இந்த வருஷமாவது 100% ரிசல்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த பொழுதும் அதே ஜெபத்தை ஜெபிச்சிருக்கிறாங்க. அதே போல் தியானம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கிறாங்க. ரிசல்ட் வந்துச்சு. 4 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய ஸ்கூலுக்கு SSLCயில் 100% ரிசல்ட் கிடச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். விண்ணின் உணவே, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே. விண்ணின் உணவே, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே. நீதானே என்னில் வாழும் தெய்வம், நீதானே என்னை காக்கும் தெய்வம். நீதானே என்னில் வாழும் தெய்வம், நீதானே என்னை காக்கும் தெய்வம். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே சுவாசமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே சுவாசமே ஆராதனை. விண்ணின் உணவு, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே. விண்ணின் உணவே, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே. பாஸ்காவின் இரத்தமே, இறைவனின் செம்மறியே. பாஸ்காவின் இரத்தமே, இறைவனின் செம்மறியே. கண்முன்னே அப்பமாய் அப்பாவின் திருமகனே. கண்முன்னே அப்பமாய் அப்பாவின் திருமகனே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே நேசமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே சுவாசமே ஆராதனை. விண்ணின் உணவே, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே. விண்ணின் உணவே, வாழ்வின் உணவே, மீட்பின் உணவே, என்னை காக்கும் உணவே.
ஏதேனின் விருட்சமே கல்வாரி சிலுவையே, ஏதேனின் விருட்சமே கல்வாரி சிலுவையே, கண்மலையின் தண்ணீரே கர்த்தாவின் ரத்தமே, கண்மலையின் தண்ணீரே கர்த்தாவின் ரத்தமே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனையே ஆராதனையே இயேசுவே நேசமே ஆராதனையே, ஆராதனையே ஆராதனையே இயேசுவே சுவாசமே ஆராதனையே, விண்ணின் உணவே வாழ்வின் உணவே மீட்பின் உணவே என்னை காக்கும் உணவே, விண்ணின் உணவே வாழ்வின் உணவே மீட்பின் உணவே என்னை காக்கும் உணவே, நீதானே என்னில் வாழும் தெய்வம், நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீதானே என்னில் வாழும் தெய்வம், நீதானே என்னை காக்கும் தெய்வம், ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனையே ஆராதனையே இயேசுவே நேசமே ஆராதனையே, ஆராதனையே ஆராதனையே இயேசுவே சுவாசமே ஆராதனையே, விண்ணின் உணவே வாழ்வின் உணவே மீட்பின் உணவே என்னை காக்கும் உணவே, விண்ணின் உணவே வாழ்வின் உணவே மீட்பின் உணவே என்னை காக்கும் உணவே.